அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு புது விஷயம். நான் தேன் சிறுகதைகள் என்று ஒரு 100 சிறுகதைகளாவது எழுதியிருப்பேன். அதுபோக இதிகாச புராண கதைகள் என்று 200 கதைகளாவது இருக்கும். அதில் ஒரு கதை 10வது கதை சுத்த மோசம். எவ்வளவு அழகாக சிரிக்கிறாய் இன்னமும், ஒரு பத்திரிகையின் அட்டைப்படத்தை பார்த்து சொன்னான் ரமேஷ். அவளுக்கு மார்க்கெட்டே இல்லையாம். தீபாவளி விளம்பரம் ஏதும் வந்தால் தானாம். கிண்டல் அடித்தாள் ரேஷ்மா. என்ன கிளாமர், இவன் நீ நடிப்பாளா தெரியலை, வருத்தப்பட்டான் ரமேஷ். அடுத்த பக்கத்தில் இருந்த ஒரு சினிமா ஸ்டில்லை பார்த்து, என்ன பிரயோஜனம், அடுத்தவங்க லைஃபை ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு என்று நொடித்தாள் ரேஷ்மா. எவ்வளவு முடி, அழகான முகம் இல்லை, ரசித்தான் ரமேஷ். ஒரு சினிமா விமர்சனம் பார்த்து, கட்டிக்க போகிறேன்னு சொல்கிற பையனோட அப்பா நடிகரோட இவன் நடிக்கிறா, பல்கடித்தாள் ரேஷ்மா. நடிப்பு தானே என சொல்ல நினைத்து மௌனமானான் ரமேஷ். அடுத்த பக்கம் இருந்த இன்னொரு சினிமா விமர்சனம் பார்த்து ரேஷ்மா சொன்னாள், இவன் டிஃப்ரெண்ட் ரோல் நல்லா பண்ணுறான்ல என்று. அவன் இன்னொரு நடிகனோட சுத்துறானாம்ல என்றவன் மனைவியின் கோப பார்வை உணர்ந்து பேச்சை மாற்றினான். பிரபலம் ஆனாலே ப்ராப்ளம் தான். இந்த பத்திரிகைகள் எல்லாம் ஒரே காசிப் நியூஸ் தான், சுத்த மோசம். நன்றி.